ட்ரிபிள்-ஆர் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஓடிட்டுருக்க ஆஹா கல்யாணம் சீரியலோட ஹீரோயினான மகாவை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் அக்ஷயா கந்தமுதன். இவங்க அப்பா பெயர் கந்தமுதன். இவங்க அப்பா அம்மா 2 பேருமே கோயம்புத்தூர் தான். ஸோ இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இவங்க பிறந்திருக்கிறாங்க. அப்பா அம்மா இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமாம். ஏன்னா ஒரே ஒரு செல்ல பிள்ளை இவங்க வீட்டுக்கே. அதுக்கப்புறம் ஒரு பூனை இருக்கான் மீனுன்ட்டு. அந்த மீனா அப்படிங்கிற அந்த பூனை தான் இவங்களுக்கு கிட்டத்தட்ட தங்கச்சி மாதிரியாம். அவங்க கூட யாருமே பிறக்காதனால அந்த பூனையை அவங்களுக்கு தங்கச்சி மாதிரி அவங்க வளர்த்துக்கிறாங்க. ஸ்கூலும் கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்கிறாங்க. ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்து திரும்ப ஒரு நல்ல காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க. அப்போ பெருசாக சினிமா மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய அந்த ரீல்ஸு இந்த மாதிரி டிக்டாக் அந்த சமயத்தில் சும்மா ஃபன்னுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு நம்மளும் ஹீரோயின் ஆனால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு. அதுக்காக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா விதவிதமாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணது எல்லாமே. ஆனால் பெரிய எந்த அளவுக்கு ரீச்சுமே பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் ஆதித்யா சேனலில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஆங்கரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான். டவுட் செந்தில் அப்புறம் விஜே விக்கியோட சேர்ந்து இவங்க ப்ரோக்ராம் பண்ணாங்க. நிறைய காமெடிஸ் மக்களுக்கு விருப்பமான காமெடிஸை பேசி அதுக்கு என்னன்னு கேட்டு உங்கள் விருப்பம் மாதிரி தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆதித்யா சேனல்லே தான் போச்சு. நிறைய பேர் இவங்களுக்கு ஆட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க நிறைய ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க அழகா இருக்கிறதுனால ஆட்ல நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இது கொடுத்தாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலையுமே நீ சோர்ந்து போகாத, நாங்கள் இருக்கோம், உனக்கு உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாருமே கிடையாது, நாங்கள் தான் உனக்கு எல்லாமே, நாங்கள் பார்த்துக்குறோம், உன்னோட ஃபேஷன் இதுதான் நீ யோசிக்கிற அப்படின்னா நீ அதை பண்ணு, இது படிச்சிருக்கோம் அதையே தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீ உனக்கு ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க டான்ஸு பாட்டு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். பாட்டு அவ்வளோவா பாட தெரியாது, ஆனால் டான்ஸ் நல்லாவே பண்ணுவாங்களாம். அதை விட இவங்களுக்கு பெயிண்டிங் அவ்வளோ பிடிக்குமாம். இன்ஃபேக்ட் இந்த ஆஹா கல்யாணம் சீரியலில் கூட அவங்களுக்கு பெயிண்டிங் நல்லா வரைகிற மாதிரி ஒரு ரோல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு பெயிண்டிங் ரொம்பவே சூப்பராக பண்ண தெரியுமா. அதுக்காக காலேஜ் டேஸ்லேயே நிறையா அவார்ட்ஸ்லாம் காலேஜில் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா என்கரேஜ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீ எப்படியாவது வந்துடணும், ஏன்னா இதுக்குள்ளே போயிட்ட, இதில் நீ ஷைன் பண்ணியே ஆகணும். அவங்க ஸ்கூல் படிக்கும் போதுமே அப்படி தான் சொல்லுவாங்களாம், ஒரு இதுக்குள்ளே நீ இருக்க அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கேன்னா அதில் நீ பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ அதே மாதிரி இதில் பெஸ்ட்டாக வர்றதுக்கான ஒவ்வொரு வேலையுமே அவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஜெய் ஆகாஷ் மூலியமாக இவங்களுக்கு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. 2023 ஜெய் விஜயம் அப்படிங்கிற படத்துலையும் அமைச்சர் அப்படிங்கிற படத்துலையும் நடிக்கிறாங்க. பெரிய அளவு ரீச் இல்லை அப்படின்னாலும் இவங்களோட ஃபேஸ் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பொதுவாக சீரியல்ஸில் தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இவங்களுக்கு சீரியலில் வாய்ப்பு கொடுத்தது ஃபஸ்ட்டு கலர்ஸ் தமிழ் தான். மீரா அப்படிங்கிற சீரியலில் குஷ்புக்கு பொண்ணாக நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை அவங்க ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கலர்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் கிடையாது. குஷ்புக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு நம்ம பொண்ணாக நடிக்க போகிறோம், நிறையா விஷயங்கள் கற்றுக்கிற போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி
நிறைவேற்றிக்கிறணும் அப்படின்னு நினச்சாங்க. குஷ்பு மேமும் அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு எப்போவுமே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருந்தாலுமே நீ உன்னோட ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணால் அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்த சீரியல் தான் வந்து மீரா. மார்ச் மாதம் 2022 இது வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் தான் ஓடிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோடு தான். அதுக்கப்புறம் தான் வந்து குஷ்பு மேம் அந்த இது நிறையா சொல்லி கொடுத்தத வச்சு தான் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஜெய் ஆகாஷுக்கு அறிமுகமாகி அந்த 2 பட வாய்ப்புகளும் கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து நடித்தது வந்து ஒரு சின்ன சீரியலில் தான். அது 100 எபிசோடு தான் வந்துச்சு. அப்படிங்கிறதுனால மீரா அப்படிங்கிறது அந்த நாடகத்தை பார்த்தவங்களுக்கு சரி இவங்க வந்து நல்லா நடிப்பாங்க, ஏன்னா அந்த நாடகத்தில் ரொம்ப ஆட்டிடியூடான பொண்ணாக இருப்பாங்க. ஸோ அந்த இது பண்ணியிருப்பாங்க. ஸோ 2021 சீரியலுக்கு எல்லாருமே சீரியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பொதுவாக வந்து ஐஃபோன் அப்படி இப்படிலாம் வாங்குவாங்க. இவங்க வந்து செல்ல பிள்ளைல வீட்டோட, அதனால் வந்து iPhone 11 வந்தோடனே எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க அப்பாவும் ஓகே நீ தான் இப்போ வந்து செலிப்ரிட்டி ஆகிட்டியே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக தான் அதையுமே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வந்து ஒரு விஷ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து பெரிய லெவலுக்கு வரணும், அதுதான் வந்து அப்பா அம்மாவோட ஒரே ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 படத்தில் வந்து நம்மளுக்கு பெருசாக ரீச் கிடைக்கல, சீரியல்லையும் நம்மளுக்கு பெருசாக ரீச் கிடைக்கல, ஆதித்யா சேனல்லையுமே வந்து நம்ம அவ்வளோ தூரத்துக்கு அப்லிஃப்ட் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா தான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்ததுமே எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வெற்றி கிடச்சிராது, வெற்றி அப்படிங்கிறது வந்து பட்டம் மாதிரி தான், கீழே இருந்து மெதுவாக போகணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த நூல் வந்து அருந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணி விட அது வந்து உயர பறக்கும். அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீயும் பெருசாக சைன் பண்ணுவ, இந்த ஃபீல்டில் வந்து நல்லா வருவ அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்டில் தான் வந்து அவங்க வந்து ஓகே அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆல்பம் சாங்ஸு, சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் வந்து நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்களுக்கு ஆஹா கல்யாணம் விஜய் டிவிலேருந்து ஒரு இந்த சீரியல் ஸ்கிரிப்டை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அப்போவும் அவங்க போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு, நான் நடிக்கலாமா வேண்டாமா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்ல கதை, உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கதை, விஜய் டிவின்னுங்கும்போது நீ கண்டிப்பாக நல்லா ரீச் ஆயிடுவ, போய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மகாங்கிற ரோல் இப்போ வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ ரீச் ஆயிடுச்சு. சூர்யா மகா பேர் அப்படின்னா வந்து அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும், நல்ல பேராக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த டைமில் தான் வந்து இவங்களுக்கு வந்து பகலரியான் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து கிடைக்கிது. ஆக்டர் வெற்றியோட சேர்ந்து வந்து நடிக்கிறாங்க. அதுவுமே ஒரு சைடு வந்து நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு புக் ரீட் பண்ண ரொம்பவே பிடிக்குமாம். ஸோ அதை வந்து அவங்களோட ஃப்ரீ டைம் எல்லாத்துலேயும் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் 2024 9th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸில் இவங்களுக்கு பெஸ்ட் மருமகள் அப்படிங்கிற ஒரு அவார்டும் கிடச்சிருக்குது. இவங்க இன்னுமே ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ வந்து அவங்களோட கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, விஜயோட தான் நடக்குமா பிரபாக்கு அப்படிங்கிற மாதிரி பல ட்விஸ்டோட வந்து அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.